بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي بنعمته تتم الصالحات وتنال الرحمات والبركات، والصلاة والسلام على سيدنا محمد الذي عمت رسالته أهل الأرض والسماوات وفضله على جميع المخلوقات. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. அன்பார்ந்த மாணவிகளே, சகோதரிகளே, இன்று நாம் குறிப்பாக ரமலானுடைய இந்த காலத்தில் மக்களால், முஸ்லிம்களால் கடைப்பிடிக்கப்படக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் தஸ்பீஹ் தொழுகை என்று, சலாத்து தஸ்பீஹை. குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ரமலான் காலத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய தொழக்கூடிய ஒரு வளமை இருந்து கொண்டு வருகின்றது. இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமான பல கருத்து வேறுபாடுகள் பல அறிஞர்கள், உலமாக்களுக்கு இடையில் இருந்து கொண்டிருக்கின்றது. சிலர் இந்த தஸ்பீஹ் தொழுகை அறவே மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, இது பிதாத் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த கருத்தை ஏற்ற சில மக்கள், தஸ்பீஹ் தொழுதவர்களும் அந்த தொழுகையை விட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வலிமையாக தொழுது வந்த மக்கள் அல்லது உலமாக்கள், எந்த உலமாக்கள் இந்த தஸ்பீஹ் தொழுகையை ஆதரிக்கிறார்களோ, ஆதாரபூர்வமானது என்று கூறுகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த கருத்தின் அடிப்படையில் தொழுது கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனாலும் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது, தெளிவுபடுத்த வேண்டியது, ஆணித்தரமாக இது ஆதாரபூர்வமானதா இல்லையா என்று சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு உலமாக்கள், இல்மை படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகளுக்கு இன்றியமையாத ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ற அடிப்படையில் இன்று நாம் இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமான ஒரு விளக்கத்தை, ஒரு பிரதான ஒரு கிதாப் இஷ்ஆலுல் மசாபிஹ் லி மாரிஃபத்தி அஹ்காமி வ மசாயிலி ஸலாத்தி தஸ்பீஹ் என்ற இந்த கிதாபிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கிதாபை கோர்வை செய்தவர்கள் ஷேக் அலவி இப்னு முஹம்மத் இப்னு தாஹிர் அல் காஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞராக இருக்கின்றார்கள். ஆரம்பமாக இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸை நாம் உங்களுக்கு வாசித்து ஓதி காட்டிவிட்டு அதுக்கு பின்னால் அது பற்றிய விவரங்களுக்கு வருவோம். முதலாவது ஹதீஸு இக்ரிமத அன் இப்னி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال للعباس بن عبد المطلب. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாயிலாக ஹஸ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை, தகப்பனின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூறினார்கள், யா அப்பாசு யா அம்மா அலா உஅதீக அலா அம்னஹுக அலா அஹ்புக அலா அஃஅலு பிக 10 خصال إذا أنت فعلت ذلك غفر الله لك ذنبك أوله وآخره قديمه وحديثه خطأه وعمده صغيره وكبيره سره وعلانيته. அதாவது, அம்மாசே, என்னுடைய சிறிய தந்தையே, உங்களுக்கு நான் ஒரு 10 விடயங்களை வெகுமதியாக, நன்கொடையாக
பரிசாக வழங்கட்டுமா? அந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் செய்தால் உங்களுக்கு அல்லாஹு தாலா ஆரம்பமாக செய்த கடைசியாக செய்த பழைய புதிய தவறுதலாக செய்த வேண்டுமென்று செய்த சிறிய பாவம் பெரிய பாவம் இரகசியமாக செய்தது ரகசியமாக செய்தது அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை தொடராக செல்கின்றார்கள். பொதுவாக நமக்கு தெரியும் தஸ்பீஹ் தொழுகையுடைய அந்த முறை நமக்கு தெரியும், அதை இங்கு நாம் சொல்ல வரவில்லை. அந்த ஹதீஸ் வருகின்றது, அன் துஸல்லி அர்பஅ ரக்அத்தின் தக்ரஉ ஃபி குல்லி ரக்அத்தின் ஃபாத்திஹத்தல் கிதாப் வ சூரா ஃபைதா ஃபரக்த மினல் கிராஅ ஃபி அவ்வலி ரக்அத்தின் வ அன்த காயிம் குல்த சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் 15 مرة ثم تركع فتقولها وأنت راكع 10 ثم ترفع رأسك من الركوع فتقولها 10 ثم تهوي ساجدا فتقولها وأنت ساجد 10 ثم ترفع رأسك من السجود فتقولها 10 ثم تسجد فتقولها 10 ثم ترفع رأسك فتقولها 10 فذلك 75 في كل ركعة تفعل ذلك في 4 ركعات. إن استطعت أن تصليها في كل يوم مرة فافعل، فإن لم تفعل ففي كل جمعة مرة، فإن لم تفعل ففي كل شهر مرة، فإن لم تفعل ففي كل سنة مرة، فإن لم تفعل ففي عمرك مرة. அதாவது நீங்கள் 4 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹாவையும் அதாவது அல்ஹம்து சூராவையும் இன்னும் ஒரு சூறாவை மோதிக்கொள்ளுங்கள். சூரா ஃபாத்திஹாவும் அந்த சூரத்தும் மோதி முடிந்ததுக்கு பின்னால் முதலாவது ரக்காத்தில் நீங்கள் நின்ற நிலையில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று 15 தடவையும் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு ருக்கு செய்வீர்கள். அந்த ருக்குவிலே வைத்து 10 தடவை அதே கலிமாக்களையும், பிறகு ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் போது அதாவது இஅ்திதால் என்ற நிலைக்கு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்ற அந்த இதுக்கு வரும்போது அந்த வலிமையாக ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹை ஓதிவிட்டு இந்த 10ஐ ஓதுங்கள். அதன் பிறகு கீழே சுஜூதுக்கு செல்லும் போது சுஜூதிலே நிலையில் முதல் சுஜூதிலே 10 தடவை இதை சொல்லுங்கள், இந்த திக்ரை. அதன் பிறகு சுஜூதிலிருந்து தலையை உயர்த்ததுக்கு பிறகு அந்த கலிமாக்களை திக்ர்களை 10 தடவை சொல்லுங்கள். பிறகு இருப்புக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த ஹதீஸில் அந்த விஷயம் வரவில்லை, ஆனால் இதில் 2-3 விதமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால் நம்முடைய வழக்கத்தில் உள்ளதை நான் சேர்த்து சொல்கின்றேன். இருப்புக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே அமர்ந்து 10 தடவையும், அதன் பிறகு அடுத்த சுஜூதில் 10 தடவையும், அதன் பிறகு தலையை அந்த சுஜூதிலிருந்து உயர்த்தியதுக்கு பிறகு 10 தடவையும், இவ்வாறு 75 தடவைகள் ஒவ்வொரு ரக்காத்திலும் நீங்கள் செய்து வாருங்கள், ஓதி வாருங்கள். இதை 4 ரக்காத்துக்களில் தொழுங்கள் என்று சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொழ முடியுமாக இருந்தால் தொழுது கொள்ளுங்கள். அவ்வாறு உங்களால் ஒரு ஜும்மாவில் மாத்திரம் அதாவது ஒரு வாரத்தில் ஒரு தடவை செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள், அல்லது அதற்கு முடியவில்லை என்றால் மாதத்தில் ஒரு தடவையாவது செய்யுங்கள், அதற்கு முடியவில்லை என்றால் வருடத்தில் ஒரு தடவையாவது, அதற்கு முடியவில்லை என்றால் வாழ்நாளில் ஆயுளில் ஒரு தடவையாவது செய்து வாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடமிருந்து கீழ்காணும் சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அவர்களுடைய சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அவ்விருவருடைய தந்தை
அதாவது அப்பாஸ், ஃபதுல் இவருடைய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், மேலும் அலி இப்னு அபி தாலிப், மேலும் அவருடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், மேலும் அவருடைய மகன் அதாவது ஜாஃபருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜாஃபர், மேலும் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு உமர் இப்னு ஹத்தாப், அபு ராஃபி மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்த அபு ராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, உம்முல் மோமினின் உம்மு சல்மா, நபியுடைய மனைமார்கள் ஒருத்தராக இருந்த உம்மு சல்மா, மேலும் ஒரு அன்சாரி இல்லது லம்யூசல்ல பேர் குறிப்பிடப்படாத ஒரு அன்சாரி சஹாபியும் ஆக இத்தனை சஹாபாக்களும் இந்த தஸ்பீஹ் தொழுகையை அறிவித்திருக்கின்றார்கள். சஹாபாக்களை என்று பார்க்கும்போது அதே போன்று எனவே சஹாபாக்கள் வாயிலாக இந்த ஹதீஸ் வரும்போது இது மர்ஃபூஆக மௌகூஃபாக ஹதீஸுடைய சட்டத்தின் அடிப்படையில் அந்த வகையில் வந்திருக்கின்றது. இதே போன்று இந்த ஹதீஸை முர்சலாக சஹாபாக்கள் இல்லாமல் தாபியங்கள் அதுக்கு பின்னால் உள்ளவர்கள் அறிவித்த வகையில் முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி, அபு அல் ஜௌஸா, முஜாஹித், இஸ்மாயில் இப்னு ராஃபி, உர்வத் இப்னு ருவைத் ஆகிய இவர்கள் இந்த ஹதீஸை முர்சலாக சஹாபாக்கள் அல்லாத அதுக்கு பின்னால் வந்தவர்கள் முர்சலாக இந்த ஹதீஸை அறிவித்து இருக்கின்றார்கள். அதே போன்று முஹத்திஸீன்களில் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த கிதாபுகளில் வருகின்றது என்று நாம் சொல்வதாக இருந்தால் அபு தாவூத், இப்னு மாஜா, இப்னு ஹுஸைமா, வல் ஹாக்கிம், அல் பைஹகி ஆகிய இந்த 5 கிதாபுகள் அபு தாவூத், இப்னு மாஜா, இப்னு ஹுஸைமா, ஹாக்கிம், பைஹகி இந்த 5 கிதாபுகளிலும் இந்த ஹதீஸ் வருகின்றது. ஆனாலும் நமக்கு தெரிந்த வரையில் திர்மிதி ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. 6 கிதாபுகளாக வரும். எனவே இந்த ஹதீஸ் இத்தனை சஹாபாக்கள் வாயிலாக, இத்தனை தாபியங்கள் தபா தாபியங்கள் வாயிலாக மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸை சனது அதனுடைய அறிவிப்பு தொடரில் சில கருத்து வேறுபாடுகள் இஹ்திலாஃப் என்பது அல்லது இல்திராப் என்பது ரெண்டில் வரும். ஒரு மத்தனுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய வார்த்தைகளில் வரும், அல்லது இஸ்னாதுல் ஹதீஸ் அல்லது சனதுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய அறிவிப்பு தொடர்களில் அறிவிப்பாளர் வரிசையில் வரும். இவ்வாறு சில வித்தியாசங்கள் வந்திருப்பதை கருத்தில் கொண்டு முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுடைய விஷயத்தில் மிகவும் கடினமான கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஹதீஸை முஹத்திஸீன்கள் இமாம்கள் எவ்வாறான கருத்து வேறுபாடுகளை கொண்டு எவ்வாறான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது 4 விதமான கருத்துக்களை இந்த ஹதீஸை வைத்து தத்தமது அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கிறார்கள். தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸை வைத்து அவர்களுடைய ஹுகுமாக அவர்களுடைய சட்ட தீர்ப்பாக 4 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாரார் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களில் இமாம் அபு தாவூத், ஹாக்கிம், அபூபக்கர் ஆஜுர்ரி, அபூபக்கர் இப்னு அபி தாவூத், இப்னு நாசிருத்தீன் திமஷ்கி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, வஸ்ஸுயூதி, வஸ்ஸுபைதி ஆகிய இந்த இமாம்கள் உடைய பார்வையில் தஸ்பீஹ் தொழுகையினுடைய ஹதீஸ் சஹீஹானது என்ற தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று இந்த மேலே சொல்லப்பட்ட இமாம்களோடு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த இமாமுடைய பார்வையிலும் இந்த ஹதீஸ் சஹீஹானதாக இருக்க வாய்ப்புள்ளது. காரணம் என்னவென்றால்
இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் அல் முஸ்தமிர் இப்னு ரய்யான் அன் அபில் ஜௌசா, அபுல் ஜௌசா வாயிலாக முஸ்தமிர் இப்னு ரய்யான் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அறிவிக்கும் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பு தொடரை, அந்த தரீக்கை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப விருப்பத்துக்குரியதாக கருதி இருக்கின்றார்கள். எனவே தஸ்பீஹ் தொழுகையினுடைய இந்த ஹதீஸ் தொடரிலும் அறிவிப்பாளர் தொடரிலும் அதே முஸ்தமிர் இப்னு ரய்யான் என்ற அறிவிப்பாளர் வந்திருக்கின்றார். எனவே அவரை பற்றி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் கூறும்போது சிஃபத்துன், அவர் நம்பகமான அறிவிப்பாளர் என்று கூறியிருக்கக்கூடிய அந்த வகையில் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலிடமும் இந்த ஹதீஸ் சஹீஹானதாக இருக்க வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் அவர்கள் தன்னுடைய முஸ்ததரக் அல் ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் சம்பந்தமாக குறிப்பிடும் போது وَمِمَّا يُسْتَدَلُّ بِهِ عَلَى صِحَّةِ هَذَا الْحَدِيث, இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக வந்த இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதற்கு ஆதாரமாக கொள்ளப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் இஸ்திஅமாலுல் அஇம்மா மின் அத்பாஇ தாபிஈன் இலா அஸ்ரினா ஹாதா இய்யாஹு வ முவாஸபத்துஹும் அலைஹி வ தஅலீமுஹும் நாஸ மின்ஹு நாஸ. அதாவது எம்முடைய இந்த காலம் வரைக்கும் தாபீங்களில் தாபீங்களாக வரக்கூடியவர்கள், தாபீங்களை பின்பற்றி பின்தேர்ந்து வரக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை தானும் அமல் செய்து தொடராக அமல் செய்து ஏனைய மக்களுக்கும் அதை படித்து கொடுத்திருக்கின்றார்கள், அதை தாலீம் செய்திருக்கின்றார்கள். அவற்றில் முதன்மையானவர்களாக அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ற பெரும் முஹத்திஸ் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு இவ்வாறு இமாம்கள் தானும் அமல் செய்து இதை மற்றவர்களுக்கும் போதித்திருப்பது தக்க சான்றாக இருக்கின்றது என்பதை இமாம் ஹாக்கிம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று மேலும் குறிப்பிடுகையில் அவர்கள் இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கின்றார்களே, தன்னிடத்தில் ஆகப்பெரிய முஹத்திஸ் அவர்கள் தன்னிடத்தில் சஹீஹாக இல்லாத ஒரு ஹதீஸை மற்றவர்களுக்கு போதிப்பதென்பது அது சாத்தியமற்ற விஷயம். தனக்கு அந்த ஹதீஸ் தன்னிடத்திலே சஹீஹ் இல்லைன்னு இருந்தால் போதிச்சிருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், போதித்திருக்கின்றார்கள் என்றால், தானும் அதன்படி தொடராக அமல் செய்து வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஹதீஸ் அவர்களிடத்தில் சஹீஹானது என்பதற்கான சான்று. மேலும் இமாம் பைஹக்கி அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி கூறும்போது கான அப்துல்லா இப்னு முபாரக் யஃஅலுஹா, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தஸ்பீஹ் தொழுகையை செய்து வந்திருக்கிறார்கள், தொழுது வந்திருக்கிறார்கள். وَتَدَاوَلَهَا الصَّالِحُونَ بَعْضُهُم مِّن بَعْضٍ, சாலிஹீன்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக, அதாவது தொடராக இந்த ஹதீஸுகளை கற்று அமல் செய்து வந்திருக்கின்றார்கள். எனவே ஒஃபீஹி தக்வியத்துன் லில் ஹதீஸில் மர்ஃபூ, எனவே ஒரு மர்ஃபூவான ஹதீஸுக்கு இந்த அமல், இவர்கள் செய்து வந்த இந்த அமல் ஒரு உறுதி அளிக்கக்கூடியதாக, பலம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போது நாம் முதலாவது விஷயத்தை, இமாம்களில் இந்த ஹதீஸை சஹீஹ் கண்டவர்கள் யார் என்று சொல்லியிருக்கின்றோம். இரண்டாவது கட்டமாக இந்த தஸ்பீஹ் தொழுகையை பற்றி சில இமாம்கள் இது ஹசனுடைய தரஜாவில் இருக்கின்றது. ஹசன் என்றால் அது சஹீஹுடைய அந்தஸ்தை விட கொஞ்சம் கீழானது, தரம் குறைந்தது, ஆனாலும் அது ஆதாரம் கொள்ளத்தக்கது. இந்த வரிசையில் அது ஹசன் என்ற தரஜாவில் இருப்பதாக இமாம் பகவி, இமாம் முந்திரி, இப்னு ஸலாஹ், இமாம் நபவி தன்னுடைய தஹ்தீபுல் அஸ்மா வஸ்ஸிகாத் என்ற கிதாபிலும், மேலும்
அல் அதுகார் என்ற கிதாபிலும் தகீயுத்தீன் சுபுகி அவர்களும் மேலும் அவர்களுடைய மகன் தாஜுத்தீன் சுபுகி அவர்களும் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அமாலில் அஸ்கார் வல் ஹிசாலுல் முகஃபிரா என்ற கிதாபிலும் மேலும் இமாம் சுயூத்தி மிர்காத் என்ற கிதாபிலும் மேலும் இந்த ஹசன் என்று இத்தகைய இமாம்கள் கூறியிருக்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி கூறும்போது லா யுர்வா ஃபீ ஹாதல் ஹதீஸ் இஸ்னாதுன் அஹ்ஸனு மின் ஹாதா அல்லது அஹ்ஸன மின் ஹாதா, இந்த ஹதீஸுடைய விஷயத்தில் இதைவிட சிறந்த உயர்ந்த ஒரு சனது அறிவிக்கப்படவில்லை என்று கூறியிருப்பது யுஷ்இரு பி அன்னஹு லா யுஸஹிஹுல் ஹதீஸ பல் இன்னஹு அத்வனு இன்தஹு மினஸ் ஸஹீஹ் லக்கின்னஹு மக்பூலுன் ஃபயகூனு ஹஸனன் அலா இஸ்திலாஹில் முத்தஅখিরিன். இவ்வாறு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாசகம், இந்த ஹதீஸ் அவர்களிடத்தில் சஹீஹானது அல்ல, இருப்பினும் அது ஹசனுடைய தர்ஜாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க மக்பூலான ஹதீஸ் என்று இதுக்கு விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. இது இரண்டாவது கருத்தை கொண்ட இமாம்கள். மூன்றாவது லைஃப், இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸ் லைஃப் என்று கீழ்வரை இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் திர்மிதி, இமாம் புகைலி, அதே போன்று இமாம் நவவி ஷரல் முஹத்தபிலும் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அத்-தல்கீஸுல் ஹபீர் என்ற கிதாபிலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்ப இமாம் நவவியுடைய விஷயம் ஹசன் என்று சொன்ன அந்த பட்டியலிலும் வருகின்றது, லைஃப் என்று சொன்ன அந்த பட்டியலிலும் வருகின்றது. எனவே ஷரஹுல் முஹத்தப் என்ற கிதாப் பின்னால் எழுதப்பட்டிருந்தால் அந்த கிதாபில் சொன்னது அது லைஃப் என்ற கருத்தில் இமாம் நவவி இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம், அல்லது மேலே சொன்ன இமாம் நவவியுடைய தஹதீபுல் அஸ்மா வ சிஃபாத் அல் அதுகார் போன்ற கிதாபுகள் கடைசியாக எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் ஹசன் என்று சொன்ன அந்த ஹுக்மை தான் எடுத்துக்கொள்ளப்படும். நான்காவது கருத்தாக இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் மௌது ஆனது என்ற கருத்தை கீழ்வரும் இமாம்கள் முன்வைக்கின்றார்கள். அல்லாமா இப்னு ஜௌசி, இப்னு தைமியா, அவர்களுடைய மாணவர் இப்னு அப்துல் ஹாதி, சிராஜுத்தீன் கஸ்வீனி ஆகிய இந்த 5 இமாம்களும் இந்த ஹதீஸ் மௌது ஆனது, மௌது என்றால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இது நபியுடைய ஹதீஸே அல்ல என்ற அந்த கருத்தில் இருக்கின்றார்கள். இப்போது நாம் தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக இமாம்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொரு சாராரும் அவரவர்களுடைய அந்த கருத்தை, அவருடைய தீர்ப்பை வழங்கி சஹீஹ் என்று ஒரு சாரார், ஹசன் என்று ஒரு சாரார், லைஃப் என்று ஒரு சாரார், மௌது என்று ஒரு சாரார் குறிப்பிட்டதை பார்த்தோம். இவ்வாறு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு ஒவ்வொரு ஹுக்கும்களை, ஒவ்வொரு தீர்ப்புகளை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, யார் இதை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த ஹதீஸ் பல துருக்குகள், பல வழிகளாக, பல சஹாபாக்களின் வாயிலாக பலதரப்பட்ட வழிமுறைகளில் வழிகளினூடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து இது சஹீஹானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சஹீஹானது என்பது சொன்னதனுடைய அர்த்தம் இது சஹீஹுன் லிகைரிஹி. ஹதீஸில் சஹீ 2 வகை அறிக்கும். சஹீஹுன் லிதாத்திஹி ஒன்று இருக்குது, சஹீஹுன் லிகைரிஹி ஒன்று இருக்குது. சஹீஹுன் லிதாத்திஹிக்கு அந்தஸ்து உயர்ந்த, அது பலமானது, மிக்க பலமானது. சஹீஹுன் லிகைரிஹி என்றால் அது ஒவ்வொரு சான்றுகளை கவனித்து சஹீஹாக ஆக்கப்பட்டது என்பதனால் அது முதல் தரத்தை விட சற்று குறைந்த தரத்தில் உள்ளது. இருப்பினும் சஹீஹ் என்ற பட்டியலில் அது இடம்பெறுகின்றது. எனவே கஸரத்து துருக் என்று சொல்வார்கள், அல்லது துருக்குல் முத்தஅத்திதா, பல வகையான துருக்குகள், இஸ்னாதுகள், வாயில்கள் ஊடாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டதை கவனித்து
இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் சஹீஹுன் லி கைரிஹி என்று அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது சாஹிபு சுனன் சியாவு சித்தாவுடைய வரக்கூடிய அபூ தாவூத் சஜிஸ்தானி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுன் லி ذاتஹி லி கைரிஹி அல்ல சஹீஹுன் லி ذاتஹி என்றே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சரி, இரண்டாவது, எந்த இமாம்கள் இது ஹசன், இது சஹீஹை விட அடுத்த அந்தஸ்துக்கு வரக்கூடிய ஹசன் ஆனாலும் ஆதாரம் கொள்ளத்தக்கது என்று சொல்லியிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த ஹதீஸுகள் அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய சில வழிகள், சில துருக்குகள், சில இஸ்னாதுகளை கவனித்து அந்த வகையில் அது ஹசன் லி தாத்திஹி என்று சொல்லியிருக்கின்றார்கள். எல்லா துருக்குகளையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதுல சில துருக்குகளை பார்க்கும்போது, சில வழிகளை பார்க்கும்போது அதை வைத்து ஹசன் லி தாத்திஹி என்ற ஹுக்ம் எடுக்க முடியுமா இருந்திருக்கிறது. எனவேதான் அவர்கள் இதுக்கு ஹசன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஹசன் என்றால் அது ஹசன் லி தாத்திஹி என்பதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. மூன்றாவது, இந்த ஹதீஸை யார் லைஃபானது என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த பட்டியலில் இமாம் திர்மிதி சேருவார்கள். அதே போன்று இமாம் ஒரு கூட்டின்படி இமாம் நவவியும் சேருவார்கள். ஏற்கனவே வந்திருக்கின்றது. ஆக லைஃப் என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், லைஃபான ஹதீஸ் என்பது அது அமல் செய்ய முடியாதது என்று யாராலும் சொல்ல முடியாது. முஹத்திஸீன்களுடைய ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய ஏகோபித்த கருத்து என்னவென்றால், லைஃபான ஹதீஸுகளை ஃபதாயில் விஷயங்களில், சிறப்புகளை கூறும் விஷயங்களில் அமல் செய்ய முடியும். இது ஜும்ஹூர் முஹத்திஸீன்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா முஹத்திஸீன்களுடைய, பெரும்பான்மை முஹத்திஸீன்களுடைய கருத்து லைஃபான ஹதீஸை அமல் செய்ய முடியும் என்பதுதான். இன்று மக்களுக்கு மத்தியிலே பரவலாக லைஃபா அதை தூக்கி போட்டுருங்க, அது ஒன்றுக்கு உதவாதது, அது போன்ற அந்த சிந்தனை மக்களுக்கு மத்தியில் வந்திருக்கின்றது. அப்படி அல்ல, லைஃபை எதில் அமல் செய்ய முடியாதென்றால் அகீதா சம்பந்தப்பட்ட, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மறுமை நாள், நபிமார்கள், வேதங்கள், இந்த சப்ஜெக்ட். அதே போன்று மசாயில் அஹ்காமாத், ஹராம் ஹலால் போன்ற இந்த அஹ்காமாத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் லைஃபான ஹதீஸை அமல் செய்ய முடியாதே தவிர, மாற்றமாக ஃபதாயில்கள், பிரயோஜனங்களை, சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸுகளாக அந்த ஹதீஸ் லைஃபாக இருக்கும் என்றால் அதை தாராளமாக அமல் செய்யலாம் என்பது முஹத்திஸீன்களுடைய ஏகோபித்த முடிவு. இது எல்லா உசூல் சார்ந்த கிதாபுகளிலும் காண முடியும். எனவே இமாம் திர்மிதி, நவவி போன்றவர்கள் இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்லியிருப்பது எதன் காரணமாக என்றால், இமாம் திர்மிதி குறிப்பிடும் போது லம் யஸிஹ மின்ஹு கபீரு ஷை, லம் யஸிஹ மின்ஹு கபீரு ஷை அப்படின்னு சொல்லி திர்மிதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு தெரிந்த வகை, இமாம் திர்மிதிக்கு தெரிந்த வகையில் இந்த ஹதீஸ் சரியான சனதோடு வரவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். இமாம் திர்மிதி சொன்ன இந்த வாசகத்துக்கு லம் யஸிஹ மின்ஹு கபீரு ஷை என்று இமாம் திர்மிதி சொன்ன இந்த வாசகத்துக்கு சில ஹிந்துஸ்தானுடைய, இந்தியாவினுடைய உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது அன்னஹு ஸஹ்ஹ மின்ஹு பஅது ஷை, இமாம் திர்மிதியில் இதில் சில பகுதி சஹீஹாக இருக்கிறது என்ற அர்த்தத்தை தான் அவர்கள் இந்த வாசகத்தினூடாக சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நான்காவது சாரார் இந்த ஹதீஸை, தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸை மௌது என்று கூறியிருக்கின்றார்கள். உதாரணமாக இப்னு ஜௌசி போன்ற, இப்னு தைமியா ஏற்கனவே பட்டியல் சொன்னோம். அவர்கள் இதை ஏன் மௌது என்ற ஆக அடித்தள அந்த தரத்துக்கு, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய அந்த தரத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள் என்றால், இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரில்
மூசா இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகின்றார். அந்த மூசா இப்னு அப்துல் அசீஸ் என்பவர்கள் ஒரு மஜ்ஹூல், அதாவது அவர்களுடைய டீட்டெயில்ஸ் தகவல், அவர்கள் அறிமுகமற்றவர்கள், யாருக்கும் அவர் யார் என்று தெரியாத ஒருத்தர். இப்படிப்பட்டவருக்கு மஜ்ஹூல், இவர் ஒரு மஜ்ஹூலாக இருப்பதினால் இந்த ஹதீஸ் இவர்களும் இந்த சனத்தில் வந்திருப்பதினால், எனவே ஒரு மஜ்ஹூலான ராவி, அறிமுகமற்ற அறியப்படாத ஒரு ராவி இதில் இடம்பெற்றிருப்பதினால் தான் மௌது என்று இந்த ஹதீஸை குறிப்பிட்ட இந்த இமாம்கள் ஹுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த மூசா இப்னு அப்துல் அசீஸை எடுத்துக்கொண்டால் இந்த ராவி, இந்த அறிவிப்பாளர் ஒரு நம்பகமானவர் என்பதை முஹத்திஸீன்களில் பெரும் முஹத்திஸீன்கள், சாதா நாட்கள் அல்ல, இப்னு மஈன், இப்னு ஹிப்பான், நஸாயி போன்ற பெரும்பெரும் இமாம்கள் இவர் ஒரு சிக்கத்தான ராவி, நம்பகமான ராவி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த முஹத்திஸீன்கள் எல்லாம் இந்த மூசா இப்னு அப்துல் அசீஸை ஒரு நம்பகமான ராவி என்று குறிப்பிட்டிருக்க, அவர்களுக்கு பின்னால் தோன்றிய சில அறிஞர்கள், இமாம்கள் இவர் ஒரு மஜ்ஹூலான ராவி, இவர் அறிமுகமற்றவர் என்று குறிப்பிடுவதனால் இந்த ஹதீஸுக்கு எந்த குந்தகமும் பாதிப்பும் ஏற்படாது என்று இந்த இடத்திலே அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் ஹிசால் அல் முகஃபிரா என்ற நூலில், அந்த கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஹதீஸ் மௌது என்ற கருத்துக்கு சேர்ப்பது அது உசிதமானதல்ல என்ற விஷயம் தெளிவாகிவிட்டது. அது மாத்திரமின்றி இப்போது நாம் நான்கு வகையான முஹத்திஸீன்கள், இமாம்களும் 4 வகையான கருத்துக்களை, தீர்ப்புகளை இந்த ஹதீஸுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எந்தெந்த வகையில் அவர்கள் வழங்கினார்கள் என்ற விளக்கத்தை நாம் பார்த்தோம். சஹீஹ் என்று சொன்னவர்கள் எந்த வகையில் வழங்கினார்கள், ஹசன் என்று சொன்னவர்கள் எவ்வாறு அதை ஹசன் என்று சொன்னார்கள், லைஃப் என்று சொன்னவர்கள் ஏன் அதை சொன்னார்கள், மௌது என்று சொன்னவர்கள் ஏன் சொன்னார்கள் என்ற விளக்கத்தையும் பார்த்து, அந்த மௌது அது வர முடியாது என்ற விஷயத்தையும் இங்கே நாம் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவது விஷயமாக, இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் கூட கொண்டு வந்திருக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபில் அல்ல, அவர்களுடைய சில கிதாபுகள் இருக்கின்றன. அல் கிராஅத்து ஹல்ஃபல் இமாம், அல் கிராஅத்து ஹல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால் நின்று ஓதுதல் என்ற அந்த தலைப்பின் கீழ் அந்த கிதாபு, அவருடைய ஜுசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சொல்றது கிதாபுன்னா ஜுசு அல்லது ரிசாலா, அதில் இதே ஹதீஸை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அல் அதபுல் முஃப்ரத், இது இமாம் புகாரியுடைய கிதாப் தான். அல் அதபுல் முஃப்ரத், இந்த கிதாபிலும் அதே ஹதீஸை, தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸை அதே சனதூடாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி இவ்வாறு இந்த கிதாபுகளில் இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸை கொண்டு வந்திருப்பது, இமாம் புகாரி இடத்தில் அது லைஃபாக இருந்திருந்தால் அல்லது குறைந்தபட்சம் மௌதுவாக இருந்திருந்தால் அவர்கள் கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். ஏன், இமாம் புகாரி ஒரு மௌதுவான ஹதீஸை தன்னுடைய கிதாபில் கொண்டு வந்திருக்க முடியாது. எனவே அவர்கள் இவ்வாறு கொண்டு வந்திருப்பதினால் இந்த ஹதீஸில் மௌதுவுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டதோ, அது மூசா இப்னு அப்துல் அசீஸ் ஒரு மஜ்ஹூலான ராவி என்று அது இங்கே வெளிப்படையாக நீங்கி விடுகின்றது, அந்த காரணம் நீங்கி விடுகின்றது. அடுத்த கட்டமாக மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அல்லாமா இப்னுல் ஜௌசி அவர்கள் இந்த ஹதீஸை மௌது என்று சொன்னவர்கள். அப்படிப்பட்ட இப்னுல் ஜௌசி கூட தன்னுடைய கிதாப் அஹ்காமுன் நிசா, பெண்களுக்கான சட்டம் என்ற ஒரு கிதாபிலே அவர்கள் இதே ஹதீஸை
ஆதாரமாக எடுத்திருக்கின்றார்கள். ஆதாரமாக எடுத்திருக்கின்றார்கள் யாரு? அல்லாமா இப்னுல் ஜௌசி தஸ்பீஹ் தொழுகையை பற்றிய இந்த ஹதீஸை மௌதுவான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னவர்கள் அதே ஹதீஸை தன்னுடைய அஹ்காமுன் நிசா என்ற கிதாபிலே பாபு தஸ்பீஹாத் ஒல் அதுகார் என்ற அந்த பாடத்திலே அவர்கள் ஆதாரமாக எடுத்து சொல்கின்றார்கள். அம்மா சலாத்து தத்தவுஇ, சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த மட்டில் ஃபமின்ஹா சலாத்து லுஹா, அவற்றில் ஒன்றுதான் லுஹா தொழுகை. ஒமின்ஹா சலாத்து தஸ்பீஹ் அன் இப்னு அப்பாஸ், மேலும் இப்னு அப்பாஸ் வாயிலாக அறிவிக்கப்பட வந்திருக்கிற தஸ்பீஹ் தொழுகையும் என்று அங்கே குறிப்பிட்டுவிட்டு வதக்கரல் ஹதீஸ், ஹதீஸை சொல்லிவிட்டு வலம் யுஅக்கிப் அலைஹி பிஷை, இந்த ஹதீஸை குறிப்பிட்டதன் பிறகு இந்த ஹதீஸ் மௌதுவானது அல்லது சஹீஹானது அல்லது லைஃபானது என்று எந்த தீர்ப்பையும் கொடுக்கவில்லை. எனவே இவ்வாறு இப்னுல் ஜௌசி அவர்கள் ஓரிடத்தில் இது மௌதுவான ஹதீஸ் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் தன்னுடைய கிதாபிலேயே அந்த ஹதீஸை கொண்டு வந்து அது மௌதுவா இல்லையா சஹீஹா இல்லையா என்ற எந்த தீர்ப்பும் வழங்காமல் இருப்பதின் காரணமாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த அல் மௌதுஆத் என்ற இப்னுல் ஜௌசி அவர்கள் தொகுத்த கோர்வை செய்த அந்த கிதாபிலே தான் தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸ் மௌது என்று சேர்த்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் அஹ்காமுன் நிசா என்ற கிதாபை எழுதுவதற்கு தொகுப்பதற்கு முன்பாகவே முன்காலத்திலே இந்த கிதாபை தொகுத்திருக்கலாம். அடுத்து பின்னால் உள்ள காலங்களில் அஹ்காமுன் நிசா என்ற கிதாபை எழுதியிருக்கலாம். எனவே பிற்பட்ட காலங்களில் அவர்களுக்கு இந்த ஹதீஸ் சஹீஹான ஆதாரம் உள்ளது என்று தெளிவாகி இருக்கலாம். எனவேதான் இந்த தன்னுடைய கிதாபில் அவர்கள் அது அமலுக்குரிய ஹதீஸ் என்ற பட்டியலில் சேர்த்திருக்கின்றார்கள், அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இப்னு ஹஜர் ஹைத்தமி என்று சொல்வார்கள். ஷாஃபி மذஹபிலே முக்கியமான இமாம் அஹ்மத் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் ஃபதாவா ஃபிக்ஹியா அல் குப்ரா என்ற கிதாபிலே இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸை பற்றி கூறும்போது வல் ஹக்கு ஃபி ஹதீஸி ஸலாத்தி தஸ்பீஹ் அன்னஹு ஹஸனுன் லிகைரிஹி, உண்மையான விஷயம் தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக என்னவென்றால் இது ஹஸனுன் லிகைரிஹி என்ற ஆதாரம் கொள்ளத்தக்க ஹதீஸாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் சொல்லும் போது அவர்கள் ஃபமன் அத்லக தஸ்ஹீஹஹு, யார் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று பொறுப்படியாக பேசியிருக்கின்றார்களோ இப்னு ஹுஸைமா ஹாக்கிம் போன்றவர்கள் யுஹ்மலு அலல் யஹ்மிலு அலல் மஷி அல அன்னல் ஹஸன யுஸம்மா லிகத்ரத்தி ஷவாஹிதி சஹீஹன், இவர்களெல்லாம் இதை சஹீஹ் என்று சொன்னதற்கான காரணம் அதிகமான சான்றுகள் இருப்பதன் காரணமாக ஹசனான ஹதீஸுக்கு கூட அது சஹீஹ் என்று சொல்வது ஒரு வழக்கம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் சஹீஹ் என்று சொல்லியிருப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். இப்போது அடுத்ததாக இந்த தஸ்பீஹ் தொழுகையை கொண்டு அமல் செய்து வந்த சலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்களுடைய பட்டியலில் ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ், அதே போன்று அபு உஸ்மான் அல் கைரி அல் ஜாஹித், அதே போன்று அபுல் ஜௌசா, அவுஸ் இப்னு அப்துல்லா அல் பஸரி, அப்துல்லா இப்னு முபாரக், இப்னு அபி தாவூத் போன்றவர்கள் அமல் செய்த விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. இத்தகைய பெரும்பெரும் இமாம்கள் இந்த ஹதீஸின் படி அமல் செய்திருப்பது, இந்த ஹதீஸ் ரொம்ப ஆதாரத்துக்குரியது, இது ஆதாரம், இது ஏனையவர்கள் சொல்ற போன்று இது ஒரு பாத்திலான அல்லது மௌதுவான, இது ஆதாரம் கொள்ள முடியாத
ஒரு பிதஅத்தான ஒரு அமலாக இல்லை என்பதற்கு இது சான்றாக இருக்கின்றது. இந்த ஸலாத்து தஸ்பீஹ் என்ற இந்த தொழுகை ஒரு முஸ்தஹப்பானது என்று ஷாஃபி மதுஹபை சேர்ந்த இமாம்களில் அபு ஹாமித், முஹாமிலி, ஜுவைனி, அவர்களுடைய மகன் இமாமுல் ஹரமைன், அல் கஸ்ஸாலி, காதி ஹுசைன், பகவி, முத்தவல்லி, ராஃபிஇ போன்ற இமாம்கள் இது முஸ்தஹப் சுன்னத்தானது. முஸ்தஹப் என்றால் இது சுன்னத், தஸ்பீஹ் தொழுகை சுன்னத், தொழுவது விரும்பத்தக்கது, சுன்னத்தானது. சுன்னத் என்ற வார்த்தைக்கு ஃபிக்ஹ்ல மந்தூப், சுன்னத், முஸ்தஹப், தத்தவ்வு போன்ற வார்த்தைகள் பிரயோகிக்கப்படும். இப்போது இறுதியாக இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக கோர்வை செய்யப்பட்ட எழுதப்பட்ட 12 கிதாபுகள் இருக்கின்றன. இதை இஸ்பாத் பண்ணி தஸ்பீஹ் தொழுகை ஒன்று இருக்கின்றது என்று இஸ்பாத் பண்ணி எழுதப்பட்ட கிதாபுகளில் ஒன்று அல் ஹாஃபில் அபுல் ஹசன் அலி இப்னு உமர் அத்-தாரகுதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஜுஸு, ஒரு சிறு ரிசாலாவை, ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார்கள். இரண்டாவது அல் ஹாஃபில் அபூபக்கர் அஹ்மத் இப்னு அலி அல் ஹத்தீப் அல் பக்தாதி அவர்கள் ஒரு சிறிய நூலை எழுதியிருக்கின்றார்கள். அதுக்கு பேர் ذكر صلاة التسبيح والأحاديث التي رويت عن النبي صلى الله عليه وسلم فيها واختلاف ألفاظ الناقلين لها. மூன்றாவது அல் ஹாஃபில் அஸ்-ஸமஆனி ஒரு சிறுநூல் எழுதியிருக்கின்றார்கள். அதனுடைய பெயர் ஃபதாயிலு ஸலாத்து தஸ்பீஹ். நான்காவது அல் ஹாஃபில் முஹம்மது இப்னு உமர் அல் மதீனி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு சிறுநூல் எழுதியிருக்கின்றார்கள், தஸ்ஹீஹு ஸலாத்தி தஸ்பீஹ், அதனுடைய பெயர். ஐந்தாவது அல் ஹாஃபில் நாஸிருத்தீன் திமஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறுநூல் எழுதியிருக்கின்றார்கள், அத்-தர்ஜீஹ் லி ஸலாத்தி தஸ்பீஹ், அதனுடைய பெயர். ஆறாவது அல் ஹாஃபில் ஸுயூத்தி ஒரு கிதாப் ரிசாலா எழுதியிருக்கின்றார்கள், தஸ்ஹீஹு ஹதீஸி ஸலாத்தி தஸ்பீஹ், அதனுடைய பெயர். ஏழாவது அல் ஹாஃபில் அப்துல் வஹாப் அஸ்-சுபுகி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு ரிசாலா எழுதியிருக்கின்றார்கள், அத்-தர்ஷீஹ் லி ஸலாத்தி தஸ்பீஹ், அதனுடைய பெயர். எட்டாவது அல் ஹாஃபில் முஹம்மது இப்னு தூலூன் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு ரிசாலா சிறுநூல் எழுதியிருக்கின்றார்கள், சமரத்து தர்ஷீஹ் லி ஸலாத்தி தஸ்பீஹ், அதனுடைய பெயர். ஒன்பதாவது அல் ஹாஃபில் இப்னு அலான் அஸ்-சதீகி எழுதியிருக்கின்றார்கள், அதிலே அல் ஃபுதுஹாத்து ரப்பானியா அல் அத்கார் நவவியா என்ற அந்த கிதாபிலே அதை பற்றி விரிவாக பேசியிருக்கின்றார்கள். பத்தாவது அல் ஹாஃபில் அப்துல் ஹை லக்னவி ரஹ்மஹுல்லாஹ் இந்த விஷயத்தில் அல் ஆசார் அல் மர்ஃபூஆ ஃபில் அஹ்பாரில் மௌதுஆ என்ற அந்த கிதாபிலே இது பற்றி தெளிவாக பேசியிருக்கின்றார்கள். 11வது அல் ஹாஃபில் முஹம்மத் அல் பர்ஸன்ஜி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு சிறுநூல், அதனுடைய பெயர் அத்-தர்ஜீஹ் வத் தஸ்ஹீஹ் லி ஸலாத்தி தஸ்பீஹ் என்று எழுதியிருக்கின்றார்கள். 12வது அல் ஹாஃபில் அஹ்மத் அல் கமாரி ஒரு சிறுநூல் எழுதியிருக்கின்றார்கள், அதனுடைய பெயர் அத்-தர்ஜீஹ் லி கௌலி மன் ஸஹஹ ஸலாத்த தஸ்பீஹ். இவ்வாறு 12 கிதாபுகளை எழுதியிருக்கின்றார்கள் தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக. ஆகவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது ஒரு சுன்னத்தான காரியம். இதை தொழக்கூடியவர்கள் அதை தொழுது கொண்டு வருவதில் எந்த சங்கடமும் கிடையாது. இது ஆதாரமானதா ஆதாரம் இல்லாதா அப்படின்னு சொல்லி நாம பிரச்சனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது தக்க பூர்வமான ஆதாரம் இந்த ஹதீஸ்களிலே இந்த இமாம்கள் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இதை வைத்துக்கொண்டு அந்த கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு இஃப்திரா, பிரிவினையாக அது மாறிவிடக்கூடாது. சமூகங்களுக்கு இடையில் ஒரே பள்ளியிலே ஒரே குடும்பத்துக்குள்ளே
நானா ஒரு கருத்து, தம்பி ஒரு கருத்து, உம்மா ஒரு கருத்து, வாப்பா ஒரு கருத்து, வாப்பா அந்த கூட்டம், உம்மா இந்த கூட்டம், அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து அப்படின்னு சொல்லி பிரிவு வரக்கூடாது. கருத்து வேறுபாடு எங்கே வந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு உங்களிடத்தில் ஆதாரம் இருக்கின்றதா நீங்கள் செய்யுங்கள், என்னிடத்தில் ஆதாரம் அது வலுவானதாக அல்ல, நான் அதை விடுகின்றேன் என்றால் அது சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. ஒருவரை ஒருவர் தாக்குவது, நீங்கள் செய்வது பித்அத், நீங்கள் செய்வது வழிகேடு என்று நாம் சொல்ல போவதுதான் அங்கே பிரிவினைக்கு காரணமாக மாறும். எனவே அவ்வாறு நிலையை தவிர்த்து சுன்னத்தான காரியங்கள் செய்வது ஒருபுறம், ஆனால் அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பங்களை உண்டாக்குவது கொலை செய்வதை விட கடினமானது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். எனவே அப்படியான குழப்ப நிலையிலிருந்து தெளிவு பெற்று நமக்கு நம்முடைய அறிஞர்கள் இமாம்களூடாக என்ன தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தெளிவின் பிரகாரம் அமல் செய்து கேட்கக்கூடியவர்களுக்கு இதனுடைய தெளிவுகளை ஆணித்தரமாக தயக்கமின்றி நாம் முன்வைத்து நம்முடைய சமூகத்தில் இந்த தொழுகை நடைபெற்று ஹயாத்தாகி கொண்டு வரும்போது மாஷா அல்லாஹ் அது இன்னும் ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத் இறங்குவதற்கு காரணமாக அமையும். அந்த வகையில் தேவையான இடத்தில் தேவையானவர்களுக்கு இதனுடைய தெளிவுகளை வழங்க வேண்டும், அது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் விவாதங்கள் பண்ணிக்கொண்டு அதிலே சர்ச்சைகள் பட்டுக்கொண்டு பிரிவினை பட்டுக்கொண்டு உள்ளங்களுக்கு மத்தியிலே உடைவுகள் வந்து கூட்டம் கூட்டமாக பிரிவதை இஸ்லாம் மறுக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து ஒற்றுமையாக ஹக்கை ஹக்காக விளங்கி பாத்திலை பாத்திலாக விளங்கி விட்டு ஒதுங்கி ஹக்கின் பிரகாரம் நம்முடைய உள்ளங்களை வல்ல ரஹ்மான் இந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு நாம் நோட்டிருக்கும் நோம்பினுடைய நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய பரக்கத்தை கொண்டு உள்ளங்களை சாய்த்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.